அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் விமன் பிஎம் ஆஃப் நேபாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேபாளில் ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய கேபி சர்மா ஓலி அப்படிங்கிறவர் தான் முன்னாடி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இப்போ அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ புதுசாக ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து வந்திருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் பிஎம்மா இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுஷீலா கார்கி அப்படிங்கிறவங்க. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் அட்டல் இன்னோவேஷன் சென்டர் இஸ் செட்டப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ஓவர்சீஸ் அட்டல் இன்னோவேஷன் சென்டர் எங்க வந்திருக்குன்னா ஐஐடி டெல்லியோட அபுதாபி கேம்பஸ்ல தான் வந்து வந்திருக்கு. சரியா? இதே டான்சானியால ஜான்சிபார் அப்படிங்கிற சிட்டி, ஸ்ரீலங்கால கண்டி அப்படிங்கிற இந்த 2 சிட்டிலையும் ஐஐடி மெட்ராஸோட ஐஐடி மெட்ராஸோட கேம்பஸ் வந்து இங்கெல்லாம் இருக்கு. சரியா? அடுத்தது, இந்தியா won the bronze medal in CAFA சென்ட்ரல் ஏசியன் ஃபுட்பால் அசோசியேஷன் நேஷன்ஸ் கப் 2025 பை டிஃபீட்டிங் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா யாரை தோக்கடிச்சிட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்போம்னா ஓமனை தோக்கடிச்சிட்டு. ஓமன் அப்படிங்கிற இந்த கண்ட்ரி நம்மளையோட ஃபுட்பாலிங் ரேங்கிங்ஸ்ல முன்னாடி இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஆனால் அவங்கள தோக்கடிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கப் வாங்கியிருக்கோம். சரியா? அடுத்தது, ஆதி சன்ஸ்கிருதி பிளாட்ஃபார்ம் அதை பத்தி கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஏ பாயினியரிங் டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ட்ரைபல் ஆர்ட் ஃபார்ம்ஸ். ஸோ ட்ரைபல் கலை வடிவங்களை ஸ்டடி பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இட் இஸ் பீங் பில்ட் இன் க்ளோஸ் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டேட் ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், நமக்கு போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் ரீசென்ட்லி சைன்ட் அன் எல்ஓஐ வித் ஆஸ்திரேலியாஸ் டீக்கின் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டீக்கின் யூனிவர்சிட்டி டு அட்வான்ஸ் ஏஐ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்ஓஐ அப்படின்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த எல்ஓஐ வந்து யார் சைன் பண்ணியிருக்காங்க? ஆஸ்திரேலியாவோட டீக்கின் யூனிவர்சிட்டி கூட யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானா கவர்மெண்ட் தான் சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.